அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் பக்கத்துல பார்த்தோம்னா, பாராலிம்பிக் போட்டிகள்ல இந்தியா என்னென்ன பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. தமிழகத்தைச் சேர்ந்த 2 வீராங்கனைகள் பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதை பத்தின செய்திகள குடுத்திருக்காங்க. பேட்மிண்டன் விளையாட்டுல பார்த்தோம்னா, இந்தியாவைச் சேர்ந்த நிதேஷ் குமார் அப்படிங்கிறவரு தங்கப் பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நிதேஷ் குமார் தங்கப் பதக்கம் வாங்கியிருக்காரு. அதே விளையாட்டுல பார்த்தோம்னா, சுஹாஸ் யத்திராஜ் அப்படிங்கிறவரு வெள்ளிப் பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. அதே மாரி பேட்மிண்டன்ல தமிழக வீராங்கனைகளாக இருக்கக்கூடிய துளசிமதி மற்றும் மனிஷா இவங்க 2 பேரும் வெண்கலப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் கிடைக்கக்கூடிய முதல் பாராலிம்பிக் பதக்கம் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? தமிழகத்தைச் சேர்ந்த துளசிமதி மற்றும் மனிஷா ராமதாஸ். அதே மாரி பார்த்தோம்னா, தடகளத்துல ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில பார்த்தோம்னா, நிஷாத் குமார் அப்படிங்கிறவரு வின் பண்ணியிருக்காரு. இந்த வட்டு எறிதல் அதுல பார்த்தோம்னா, டிஸ்கஸ் த்ரோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுல யோகேஷ் கத்துனியா அவர் வெள்ளிப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. மகளிருக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல பிரீத்தி பால் வெண்கலப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம்னா, இவங்க 100 மீட்டர் பந்தயத்துல வெண்கலப் பதக்கம் வின் பண்ணியிருந்தாங்க. ஒரே பாராலிம்பிக் போட்டியில 2 பதக்கங்கள் வின் பண்ணக்கூடிய முதல் நபராகவும் பிரீத்தி பால் இருக்காங்க. சரிங்களா? 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர்ல வின் பண்ணி. ஸோ முக்கியமான விஷயங்கள் ஏன்னா நேத்து மட்டுமே இந்தியா 7 பதக்கங்கள வின் பண்ணியிருக்காங்க. ஒரு கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அந்த மாரி. சரிங்களா? ஸோ வேற என்ன நம்ம இதுல நோட் பண்ணோம் அப்படின்னா, தமிழர்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க இல்லையா? இதுதான் நம்ம ரொம்ப நோட் பண்ணணும். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பாராலிம்பிக் போட்டி வரலாற்றில் பதக்கம் வென்ற தமிழர்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. இதற்கு முன்பு அந்த போட்டிகளில் பதக்கம் வென்ற ஒரே தமிழராக மாரியப்பன் தங்கவேலு இருந்த நிலையில், தற்போது அந்த வரிசையில் துளசிமதி மற்றும் மனிஷா இணைந்துள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த 3 வீராங்கனைகள் மட்டும் தான் பதக்கங்கள வாங்கியிருக்காங்க பாராலிம்பிக் போட்டிகள்ல. 1 மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டுதல்ல, மத்தபடி துளசிமதி மற்றும் மனிஷா இவங்க 2 பேரும் பேட்மிண்டன் போட்டியில பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்றைய செய்தித்தாள்ல நமக்கு தேர்வு அடிப்படையில இருந்த முக்கியமான செய்தி இதுதான். மத்தபடி திருக்குறள் பார்ப்போம். திருக்குறள்ல பார்த்தோம்னா, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்னு குடுத்திருக்காங்க. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடில்லாத உணவை அளவு மீறாமல் மறுத்து அளவோடு உண்டால் உயிர் உடம்பில் வாழ்வதற்கு இடையூறான நோய் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவ அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. அளவோட சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா, நமக்கு நம்மளோட உயிருக்கு இடையூறாக இருக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறது நமக்கு வராது அப்படிங்கிறத சொல்ல வர்றார் திருவள்ளுவர். திருக்குறள் எண் 945 அதிகாரம் மருந்து. சரிங்களா? மத்தபடி இன்றைய செய்தித்தாள்ல வேற முக்கியமான செய்திகள் அப்படிங்கிறது இல்ல. இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.